வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் திருவாதிரைக்கு எப்படி சமையல் செஞ்சேன் அது தாங்க பார்க்க போகிறோம். பருப்பு சாம்பார் வச்சேங்க. பருப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டு, துவரம் பருப்பு, பாசி பருப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சுருந்தேன். இப்போ தாளிக்கிறேன். வேக வைக்கும்போது சாம்பார் தூள், தக்காளி எல்லாம் சேர்த்திக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் இப்போ அதெல்லாம் போட்டு மொத்தமாக ஒரு கடைஞ்சிட்டு இப்போ தாளிக்க போகிறோம். ஏற்கனவே பருப்பு சாம்பார்லாம் கொடுத்துருக்குற பாருங்கள். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் போட்டு வரமிளகா சேர்த்திக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சாம்பார். எப்போவுமே நாங்கள் திருவாதிரைக்கு வைக்கிற குழம்பு என்னென்னு பார்த்திங்கன்னா எண்ணுகாய் குழம்பு. ஆனால் இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக பருப்பு சாம்பார் வச்சேங்க. ஏன்னா எண்ணுகாய் வைக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார் வச்சேன். எது நமக்கு முடியுதோ அதை செஞ்சு சாப்பிட்லாங்க. சாமி ஒன்றும் தப்பாலாம் எடுத்துக்காது. எது எது நமக்கு முடியுதோ அதை செஞ்சு சாப்பிட்றத என்னோடய வழக்குங்க. பார்த்திங்கன்னா இது சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரசம் வச்சேங்க. இப்போ சாம்பார் தாளிச்சாச்சு. சூப்பராக இருந்ததுங்க இந்த சாம்பார். பார்த்திங்கன்னா ரசம் தாளிக்கிறேன். ரசத்துக்கு அதே மாதிரி புளி, தக்காளி வேக வச்சு வச்சுருந்தேன்லங்க, அதை சேர்த்துட்டு வடிச்சிட்டு சேர்த்துக்குவேன். அதுக்கப்புறம் ரசப்பொடி போட்டுக்குவேன். ரசப்பொடி நானே அரைச்சதாங்க. பாருங்கள், அது கூட வீடியோவாக இருக்கும். அதுக்கப்புறம் தாளிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வரமிளகா ஒன்று சேர்த்திக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். ரசப்பொடியிலே சேர்த்திருக்கிறேன். இருந்தாலும் தாளிக்கும் போது அப்பப்போ சேர்த்திக்குவோங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரசம் நுரைக்குது. இந்த ரசம் பருப்பு ரசம் எப்போவுமே பார்த்திங்கன்னா பருப்பு தண்ணி சேர்த்து வச்சுருக்கிறேன். சைடில் நுரைச்சோன்னே இந்த மாதிரி ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது நிறைய தடவை என்னோடய சேனலில் வீடியோவாக கொடுத்துருக்குற பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் விலாகுங்கிறதுனால அந்தளவுக்கு சொல்ல முடியல. அதே மாதிரி பால் பாயாசம் ரெசிபி கொடுத்துருக்குற பாருங்கள். இப்போ வந்து ஜவ்வரிசி சேமியாக வறுத்துட்டு வேக வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பால் சேர்த்துருக்கேன். பால் 2 டம்ளராட்டு இன்றைக்கி சேர்த்துருக்கேங்க. நல்லா பால் பாயாசம் அப்படியே சூப்பர் டேஸ்ட்டில் செய்கிறேங்க. இதுதான் நான் சாமிக்கு செஞ்சது. சிவனுக்கும் பார்வதிக்கும் செஞ்சது பார்த்திங்கன்னா பால் பாயாசம். அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை வறுத்து போட்டோம். ஏன் திருவாதிரைக்களி செய்யலின்னு பார்த்திங்கன்னா, திருவாதிரைக்களி உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருந்தேன். அது முன்னாடியே செஞ்சதுனால அது கொஞ்சம் சாமிக்கே செஞ்சாலும் நம்ம தான் சாப்பிட்ணும், கொஞ்சம் தவிட்டுற மாதிரி இருந்ததுங்க. ஏன்னா இப்போ தான் சாப்பிட்டா திருப்பி அதையே சாப்பிட்ணுமான்னு, அதனால் பால் பாயசம் செஞ்சேங்க. இந்த மாதிரி மாற்றிக்குவேன். அப்படியே சாமி கும்பிடுவேன். ஆனால் விரதம் இருந்து சாமி கும்பிடுவேங்க. அதில் மட்டும் மாற்ற மாட்டேன். ஆனால் செய்கிற டிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா நமக்கு எது அப்போதைக்கு தோணுதோ, எது நமக்கு முடியுதோ அதை செஞ்சு சாமி கும்பிடுவேங்க. எப்போவுமே திருவாதிரை பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு கல்யாணம் 26 வருஷமாக திருவாதிரை கும்பிட்ருக்குங்க. ஒரு வருஷம் கூட மிஸ் பண்ணதில்லை. கரெக்டாக கும்பிட்ருவேன். என்னால் என்ன முடியுதோ அதை செஞ்சு கும்பிட்ருவேங்க. ஏன்னா எனக்கு வந்து மூட்டு வலி இருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால் எனக்கு அன்றைக்கி எப்படி வலி இருக்குதோ, எப்படி நமக்கு செய்ய முடியுமோ அந்த மாதிரி செஞ்சுருவேங்க. இந்த மாதிரி பால் பாயசம் செஞ்சு சாமிக்கு வச்சோம். அப்புறம் அப்பளம், தயிர், அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சேங்க. அது நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இது தனி வீடியோவாக கொடுக்குறேங்க. நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இது அதே மாதிரி உங்களுக்கு விலாகுங்கிறதுனால சொல்லலை, தனி வீடியோவாக கொடுக்குறேன். இந்த மாதிரி சூப்பராக இருந்ததுங்க. டேஸ்ட்டில் பார்க்குறக்கு நல்லா இருந்தது. இப்போ தயிர், கருவேப்பிலை போட்டு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டேங்க. பாட்டு போட்டு சாமி கும்பிட்டோம். அதனால் மியூட் பண்ணியிருக்கிறேன். இல்லாட்டி உங்களுக்கு மணி சத்தமெல்லாம் கேட்டிருக்கோம். மியூட் பண்ணியிருக்கிறேன். சாங் போட்டதுனால மியூட் பண்ணியிருக்கிறேங்க. இந்த மாதிரி திருப்தியாக சாமி கும்பிட்டேங்க திருவாதிரை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.